ஹை டார்மிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிடிஎஸ் ஸ்வீட் ட்ரீம்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ரிவெஞ்சோட ஃபைனல் பாட்டுக்கு வந்திருக்கோடா. இந்த சீரியஸை நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை. இது வெறும் 3 ஷார்ட்டாக தான் நான் போடலான்ட்டு இருந்தேன். எங்கே திட்டி விட்டுருவீங்களோன்லாம் பயந்துருந்தேன்டா. என்ன இந்த மாதிரி கான்செப்ட் பண்ணுறீங்க, என்ன பாய்ஸை வந்து இந்த மாதிரி நம்ம மேலே ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி காட்டுறீங்க அப்படிங்கலாம் கேட்பீங்கன்னு நினச்சேன். பட் யாரும் அந்த மாதிரிலாம் கேட்கல. நீங்கள் வந்து அது பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அப்படியே ஸ்டோரியோட அழகாக ட்ராவல் பண்ணிங்க. அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு பாட்டு சீக்கிரம் போடுங்கக்கான்னு நிறைய மெசேஜ் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் உண்மையாக சொல்கிறேன்டா, இதுதான் 1 hour போடுறது நான். அது இந்த சேனலில் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பிஎல்ல இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் வந்து டேஜியான் சேனலு. அந்த சேனலில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிஎல் கான்செப்டாக தான் நம்ம போடுவேன். முக்கியமாக அது டேக்குக்கு, யுங்மினுக்கு, அப்புறம் நம்ம நம்ஜினுக்கு, இவங்களுக்கு மட்டும்தான் நான் போடுவேன். வேறு யாருக்கெல்லாம் அதில் போட மாட்டேன்டா. அந்த சேனலில் வேணால் 1 hour போட்டிருக்கேன். பட் அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த சேனலில் தான், அதுவும் நம்ம OT7 தான் 1 hour மேலே போட்டிருக்கேன். அதுவும் இத்தனை சீரீஸாக மினி சீரீஸ்லேயே 1 hour போட்டிருக்கேன். ஓகேடா, இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் பாட்டுக்கு போகலாம். திஸ் இஸ் த ஃபைனல் பார்ட், 8th part. ஓகேடா, லாஸ்ட் பார்ட் எதுலேருந்து விட்டுருப்போம்னா, இந்த மாதிரி ஜாக்சனை வந்து இவங்க போட்டு தள்ளலாங்கிற மாதிரி ஒரு பிளானோடு இருந்திருப்பாங்க. பட் ஜாக்சன் வந்து அதுக்கு ஒரு பிளான் கொண்டு வந்திருப்போம் ஆப்போசிட்டில். பார்த்தோம்னா அந்த பிளானே வந்து இவங்க எல்லாமே முதலே எச்சரிக்கை இருந்த பிளான் தான். அப்படின்னா ஜாக்சனை போட்டு தள்ளியாச்சு. வயனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. இவங்க பிரதர்ஸு, அதுவும் இல்லாமல் மாஃபியாஸுன்னு தெரிஞ்சிருக்குது. அதுவும் வயனை ரிவெஞ்ச் எடுக்க தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கெல்லாம் உளுந்து கும்பிட்டு போட்டுருக்காங்க. மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு. பட் வயன் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ஆட்டிடியூடோடு அப்படியே இருந்துகிட்ருக்காங்க. இப்போ ஒரு கால் வந்துருந்தது. அது பார்த்தோம்னா இன்னும் சீரியஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதோட தாண்டா லாஸ்ட் பீட் கட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி அப்படியே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இதோட இந்த சீரியஸ்க்கு முடிச்சிடலாண்டா. ஓகேவா? இதுலேயே நான் உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த சீரியஸ் வந்து இதோடையே நான் முடிச்சிடுவேன். நோ நெக்ஸ்ட் பார்ட். ஓகே, நோ ஸ்பெஷல் பார்ட்டு தான். இப்போ அப்படியே அவசரமாக அந்த கால் வந்தோடனே வந்துட்டு வயன் வந்துட்டு மின்னோட பிளேஸுக்கு வண்டி போகுது. பாய்ஸ் வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்டுருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு தெரில, மின்னுக்கு சீரியஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க, நம்ம போய் பார்க்கலாம் அர்ஜுன் அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ஜுனுக்கும் அவ்வளோ பயமாக இருக்குது. அவங்களும் அவ்வளோ பயந்துட்டுருக்காங்க. இப்போ வந்துட்டு கார் அப்படியே அங்கே போகுதுடா. போனோடனே பயன்னு வந்துட்டு அப்படியே இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி பாய்ஸ் எல்லாருமே ஓடி வராங்க. அப்படியே அர்ஜுனும் அப்படியே ஓடி வந்துட்டுருக்காங்க. இப்போ எல்லாருமே போய் அப்படியே அந்த ரூம் முன்னாடி நிற்கிறாங்க. நீங்களாம் அப்படியே இந்த ரூம் ஓப்பன் பண்ணிட்டு போகிறீங்க. நான் செஞ்சா மேம் நீங்களாம் போகக்கூடாது மேம், அது சீரியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. தெரில, பல்ஸ் ரேட் வந்து கொஞ்சம் மாறி இருந்தது, அதனால தான் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அவளுக்கு உயிருக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஷேக் பண்ணி கேட்டுருக்கான். இப்போ அப்படியே ஜிம்மின் வந்துட்டு நான் டாக்டர் தான், நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. அப்படியே நீங்களா ஜிம்மில் பார்க்குறீங்க, என்ன டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. பட் நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் யோசிக்கிறதுக்கான இதே இல்லை. அப்படியே ஜிம் வந்துட்டு உள்ளே போகிறாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே விட்டுறீங்க. இப்போ அப்படியே ஜிம் வந்துட்டு உள்ள என்ன நடந்துட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நீங்களும் அப்புறம் பாய்ஸு அப்படியே அர்ஜுன் எல்லாமே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அர்ஜுனை வந்து அப்படியே பாய்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பேர் அர்ஜுனை வந்து சமாதானப்படுத்திட்டாங்க. யாருன்னு பார்த்தோம்னா ஆரம்பு, அப்புறம் ஹோபி, அப்புறம் நம்ம இவங்க 3 பேர் அங்கே சமாதானப்படுத்திடுவாங்க. இங்கே வந்து ஜேகே, ஜிமின், அப்புறம் சுகா, இவங்க வந்து உங்களை இங்கே சமாதானப்படுத்திகிட்ருக்காங்க. ஆனால் அவங்களே அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கும் அவ்வளோ வருத்தமாக இருக்குது. இப்போ அப்படியே டைமில் அப்படியே பாஸ் ஆகுது. அவங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. இப்போ வந்துட்டு ஜிமின் அப்படியே வெளியே வராங்க. ஜிமினை பார்த்தோன்னே அப்படியே எல்லாருமே போய் ஜிமின் கிட்டே நிற்கிறாங்க. ஜிமின் ஒன்றும் ஆகலை இல்லை, மின்னுக்கு எல்லாமே ஆல்ரைட் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு அவர் கண்ணிலேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. அவ்வளோ அப்படி அழுகுறாரு. இங்கே பாய்ஸ் எல்லாமே அப்படியே என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே அர்ஜுன் வந்துட்டு ஜிமின் இப்போ எதுக்கு அழுகுற, என்னாச்சுன்னு சொல்லிடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு அவளுக்கு அவக்கா அவ பழச்சிட்டா, அவ கமலந்து வெளியே வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறாங்க.
ஐயா அவங்களுக்கு ஏய் புரியல புரியலடா என்ன சொல்கிறேன்னு. அவள் கோமலேருந்து வெளியே வந்துட்டா. இனி இனி கொஞ்ச நேரம் தான். அவள் லைட்டாக அப்படியே கண்ணு திறந்து முன்ன தெரியுமா அவ்வளோ அவள் படைச்சிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். என்ன அப்படியே போய் ஜிமினை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிக்கிறீங்க நீங்கள். ஜிமின் உண்மையாலுமே சொல்கிறியா? உண்மையாலுமே 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 மின் மின் கண்ணு திறந்துட்டாலாம். கோமாலேருந்து வெளியே வந்துட்டாலாம், பழச்சிட்டாலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏன் நீங்கள் அப்படி அழுகிறீங்க? இப்போ பாய்ஸ் எல்லாருமே அப்படியே அழுகுறீங்க. அந்த ஹாப்பி டேஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அழுகுறீங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு. இப்போ அப்படியே ரூம் ஓப்பன் பண்ணிவிட்டு டாக்டர்ஸ் எல்லாருமே வெளியே வராங்க. நீங்களும் அப்படியே ஹக்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படியே டாக்டர்ஸ் பார்க்குறீங்க. டாக்டர் வந்துட்டு வயன் எப்படியோன்னு கோமலேருந்து வெளியே வந்துட்டாங்க. இப்போ ஹாப்பி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேயா அவங்க வந்துட்டு கேட்குறாங்க. நீங்களா தேங்க்ஸ் டாக்டர். உண்மையாலுமே நான் இந்த ஹெல்ப்பை சத்தியமாக நம்ம மறக்கவே மாட்டேன். நீங்கள் உண்மையாலுமே எனக்கு அப்படியே காட் மாதிரி தெரியுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அவ்வளோ எமோஷ்னலாக பிரேக் ஆகிட்டு அப்படியே போய் டாக்டர் ஹக் பண்ணிட்டு தேங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உண்மையாலுமே எல்லாமே உங்களால தான். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவங்க வந்துட்டு அச்சோ வயன் நாங்கள் என்ன பண்ணோம், இவ்வளோ அவங்களுக்கு எல்லாமே மெடிக்கல்ஸ் எல்லா இடத்துலேருந்தும் அரேஞ்ச் பண்ணி தந்தது நீங்கள் தானே. நாங்கள் எங்களோட டியூட்டி தானே பார்த்தோம், இதில் என்ன இருக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள அப்படியே உங்களோட ஹெட்டை வந்து பேட் பண்ணுறாங்க. நீங்களும் வந்துட்டு அப்படியே அவங்க ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது அவங்க அப்படியே ஹக் பிரேக் பண்ணிவிட்டு சரி நான் போய் பார்க்கட்டுமா, நான் போய் முன்ன பார்க்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவங்களா வயன் இப்போ தான் லைட்டாக கண்ணை திறந்துட்டு மூடியிருக்கா, ஓகேவா, கொஞ்சம் நேரம் ஆகட்டும்டா, அதுக்கப்புறம் நீ போய் மீட் பண்ண, ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு சரி டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் பாய்ஸ் எல்லாருமே அப்படியே வெயிட் பண்ணுறாங்க. ஜிம்மின் வந்துட்டு அப்படியே முன்னோட எப்படி அவளோட பல்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆச்சா, அதுக்கப்புறம் அவள் வந்துட்டு லைட்டாக கண்ணை திறந்து பார்த்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்படியே பாய்ஸ் வந்துட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. நீங்களும் இதெல்லாம் அப்படி கேட்டுட்ருக்கீங்க. பாய்ஸ் வந்துட்டு அப்படியே உங்களையும் பார்க்குறாங்க. நீங்களும் வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சுட்டு இருக்கிறத இப்போ தான் அவங்க இவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் சிரிக்கிறதையே பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறாங்க. இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ அப்படியே அர்ஜுன் வந்துட்டு உள்ள போகிறான். நீங்கள் வந்துட்டு எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அவள் ஏன் பண்ணாட்டி இப்படி, அவள் என்னோடய ஃப்ரெண்டு, நீங்கள் சொல்லிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. அர்ஜுன் வந்து அச்சோ இவள் விட்ற மாட்டா போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவர் மறுபடியும் போக பார்க்குறாங்க. இப்போ பாய்ஸ் வந்துட்டு எங்கே போகிற, அவள் என் தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள உள்ளே போகிறாங்க. அவள் என் பொண்டாட்டிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கேயா நம்ம அர்ஜுன் வந்துட்டு புலம்பிட்டு இருக்காரு. பட் அவர் புலம்புறது யார் கேட்குறீங்க? இப்போ அப்படியே நீங்கள் வந்துட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு அப்படியே முன்ன பார்க்குறீங்க. முன்ன அப்படியே லைட்டாக அப்படியே கண்ணை லைட்டாக ஓப்பன் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் வந்துட்டு அப்படியே போய் முன்னோட ஹேண்ட்ஸை வந்து பிடிக்கிறீங்க, அழகாக பிடிக்கிறீங்க. இப்போவா அப்படியே முன்ன வந்துட்டு நல்லா ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே அப்படியே உங்களோட ஹேண்டை அவ்வளோ டைட்டாக அப்படியே பிடிக்கிறா. நீங்கள் வந்துட்டு அப்படியே அந்த ஹேண்டை அவ்வளோ நீங்கள் அப்படியே பஞ்சாட்டாக பிடிக்கிறீங்க. அவள் ஆனால் உங்கள் கையை போட்டு அப்படி டைட் பண்ணுறா. நீங்களா அதை புரிஞ்சுக்கிறீங்க. அப்படியே அவளோட கையை வந்து அழகாக பேட் பண்ணுறீங்க. இப்போ அவளுக்கு எல்லா ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாமே போட்டிருக்குது. இப்போ அர்ஜுன் வந்துட்டு அந்த சைடு வந்துட்டு அர்ஜுன் வந்துட்டு கடையில் பிடிக்கிறான். மின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவளாக அப்படியே திரும்பி அப்படியே அர்ஜுனை பார்க்குறான். அவளுக்கு அப்படியே கண் வந்து டியர்ஸாக வருது. அர்ஜுனும் வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியான டியர்ஸ் அவருக்கு வருது. அப்படியே முன்ன வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே டாக்டர் வந்து வயன் போதும் வயன், இப்போ தானே கண்ணை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இப்போவே வந்துட்டு இப்படி பண்ணிங்கன்னா அப்புறம் அது அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வந்துட்டு ஓகே டாக்டர் நாங்கள் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறீங்க. பாய்ஸ் அங்கேயே நிற்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு சரிடா ஒன்றும் கொஞ்சம் ரெக்கவர் ஆனால் நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பாய்ஸ் வந்துட்டு சரி பொறுமையாகவே சொல்லிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு அப்படியே அழகாக வராங்க. இப்போ அப்படியே ரெகுலராக நீங்கள் வந்துட்டு போய் முன்ன கேர் பண்ணிக்கிறது. முன்ன வந்துட்டு இப்போ அப்படியே படுத்துக்கிட்டே தான் இருக்கா. அவள் எந்திரிச்சு நடக்கிறது எதுவும் இல்லை, அப்படியே தான். ஏன்னா ரொம்ப வருஷம் வந்துட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கும்போது காலில் இதாக இருக்கும்லடா, அந்த மாதிரி அவளுக்கு கொஞ்ச நாள் எடுக்குது அது இப்படி நடக்கிறதுக்கு.
நீங்களா வீடு டு அங்கே டு வீடு இப்படின்னே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அர்ஜுன் வந்துட்டு இதுக்கிட்டே இப்படி பண்ணிகிட்ருக்கோம், பேசாமல் நம்ம எல்லாமே இங்கேயே ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு ஆமாம்ல கரெக்ட் ஐடியா இல்லை, ஐயோ இதை நான் மறந்தே போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம்மா என் தங்கச்சி எப்போ பார்த்தாலும் மண்டுங்கிறத நிரூபிச்சிடறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹெட்டு அப்படியே பேட் பண்ணுறேன். நீங்களா ஐயோ சரி சரி வாங்க போகலாம், அப்பாவும் நீங்கள் வந்துட்டு கிளம்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம பாய்ஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறேன். நீங்களா அப்படியே பாய்ஸ் திரும்பி பார்க்குறீங்க. அவனுங்களா இன்னும் என்னை கூப்பிட்டு போக மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வந்து கேட்குறான். நீங்களா ஜிம்மினை பார்த்துட்டு நீ டாக்டரில் அதனால நீங்கள் வேணால் அக்செப்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி ஜிம்னா அப்படியே ஹாப்பியாக வந்து உங்கள் பக்கத்தில் நிற்கிறான். மாய்ஸா இதெல்லாம் அநியாயம் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அநியாயமா போங்கடா, மாஃபியாங்கிறத என்கிட்ட வந்து மறைச்சிட்டிங்க, அதுவும் மின்னோட பிரதர்ஸுங்கன்னு என்கிட்ட மறைச்சிட்டிங்க. நல்லா மின்னோட பிரதர் தேடுறதுக்கு எத்தனை ஆட்கள் அனுப்பிச்சுட்ருக்கேன்னு தெரியுமா ஜப்பானில். அவங்களாம் எல்லாமே ரிசல்ட் சொல்கிறது ஒன்று தான், இல்லை மின்னோட பிரதர்ஸ் என்ன ஆனாங்கன்னே தெரியல, இந்த ஆசிரமமே இல்லாமல் போயிடுச்சு அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாம் போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா அப்படியே ஜிமினை மட்டும் கூப்பிட்டு போகிறீங்க. ஜிமினை அப்படியே பின்னாடி திரும்பி நக்கலாக பார்த்துட்டு போகிறாரு. ஜிக்கு வந்துட்டு ஸோ பாருங்கள் ஜிமினையும் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்காங்க, அவ்வளோதான் எனக்கு கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி பண்ணி சொல்லிகிட்ருக்காரு. இப்போ பாய்ஸ் வந்துட்டு அப்படியே பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்கள வந்துட்டு எப்படி பின்னாடி வராங்க. இப்போ அப்படியே நீங்கள் எல்லாத்தையுமே அங்கேயே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு எல்லாமே ட்ரை பண்ணுறீங்க. பட் இப்போ வந்து அந்த மெடிசன்ஸ் அதெல்லாம் அங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது உங்களுக்கு அங்கே வீட்டுக்கு ஃபுல்லாக ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு. அதனால் இப்போது நீங்கள் கொஞ்சம் ட்ராவலிங்லேயே தான் இருக்கீங்க உங்கள் வீடு டு இங்கேன்னு சொல்லிவிட்டு. பாய்ஸ் வந்துட்டு நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டேஸ் வந்து பாஸ் ஆகுதா. இப்போ இருந்துட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு அப்பா நான் இப்போ போய் முன்ன பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரிடா, இன்னும் கொஞ்ச நாள் தான், நான் எல்லா ஸ்டாஃபும் அங்கே வந்து மாற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன், நீ ஒரு 2 days தாண்டா அப்புறம் அங்கே போய் இருந்துப்பியம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே நீங்கள் வந்துட்டு அவங்க அப்பா பார்த்து சரிங்கிற மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே போகிறீங்க. இப்போ ஆறு வந்துட்டு வராரு. நீங்களா என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்க, இந்த மாதிரி மாஃபியா மீட்டிங் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்களா அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறீங்க. என்ன நாங்கள் பார்த்துக்கிறதா, நீ தானே மாஃபியா குயின்னு? நீங்கள் மாஃபியா கிங்கு தானே? அதுவும் இல்லாமல் என்னோடய ஸ்லேவாக இருக்கிறவங்க தானே, நான் சொல்கிற வேலையை கேட்டு தானே ஆகணும், போங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களா நக்கலாக சிரிச்சிட்டு போகிறீங்க. இங்கேயா இவளுக்கு வர வாய் கொழுப்பாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே வந்து நிற்கிறாரு. விட்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம் வந்துட்டு அப்படியே போகிறாங்க. நீங்களா அச்சோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வைக்கப்பட்டு அப்படியே போகிறீங்க. இப்போது அப்படியே நீங்கள் வந்துட்டு மின்னு இருக்கிற பிளேஸுக்கு போகிறீங்களா. இப்போ அப்படியே மின்னு வந்து கொஞ்சம் கொஞ்சம் நார்மலாக நடக்க ஆரம்பிக்கிறா. நீங்கள் போகும்போது அப்படியே மின்னு இருந்துட்டு எந்திரிச்சு நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பா. நீங்கள் வந்துட்டு போய் அவளை அப்படியே பிடிச்சிடுறீங்க. வந்துட்டு அப்படியே உங்களை பார்க்குறா. நீங்கள் வந்துட்டு அவளை பார்த்து அவ்வளோ அழகாக ப்யூராக ஸ்மைல் பண்ணுறீங்க. அவளை வந்துட்டு உங்களை பார்க்குறா. நீங்களா என்ன மின் ஆச்சுன்னு, இல்லை நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இதுவா ஜிம்மின்னு அப்புறம் ஹோபியெலாம் வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. இன்னும் மின்னுக்கு வந்து அவ்வளோக்கு நடக்க முடியலடா, ஓரளவுக்கு தாங்கி நடந்துட்டுருக்கா. ஓகேடா. இப்போது அப்படியே நீங்கள் இருந்துட்டு அவளுக்கு எல்லாத்தையுமே பண்ணுறீங்க. சாப்பாடு ஊட்டிடுறீங்க, அவளுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறீங்க, அவளை வந்து ட்ரெஸ்லாம் மாற்றி விடுறீங்க, அவளுக்கு வந்து எல்லாமே நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. இங்கே அப்பப்போ அர்ஜுன் வந்துட்டு மின்ன பார்க்க வருவா. பட் மின்னு வந்துட்டு எதுவுமே பேச மாட்டாள். இது வரைக்கும் இவங்க யார்கிட்டையும் எதுவுமே பேசவே இல்லை. அவள் வந்துட்டு சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு எதுவுமே நீங்களும் வந்துட்டு கேட்கவும் இல்லை, பேசவும் இல்லை. இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் வந்து அப்படியே பாஸ் ஆகுதுடா. நீங்களா உங்களோட எல்லா இதையும் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டீங்க. அப்படியே பாய்ஸ் இருந்துட்டு வந்துருந்தாங்க. அர்ஜுன் வந்துட்டு அங்கே தான் இருக்கான். நீங்கள் வந்துட்டு இப்போது நார்மலாக வந்துட்டு எல்லாத்தையுமே உட்காந்துட்டு பேசிட்டு இது பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்களா மின்னு விட்டு ஒரு துளிங்கூட நகரவே மாட்டேங்கிறீங்க, மின்னுக்கூடயே இருந்துட்டுருக்கீங்க. இப்போ மின்னு வந்துட்டு அப்படியே இப்போ லைட்டாக அப்படியே தாங்கிலாம் நடக்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் நல்லாவே நடக்கிறாடா. ஓகேவா. இப்போது அப்படியே நீங்கள் வந்துட்டு அவளை உட்கார வச்சுட்டு சாப்பாடு இன்னும் ஃபீட் பண்ணிட்டீங்க. அவளா ஒயன் நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு நான் தான் ஊட்டிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் ஊட்டிகிட்ருக்கீங்க. இப்போ அர்ஜுன் வராங்க. அர்ஜுன் வந்தால் மின்னு வந்துட்டு அர்ஜுனை பார்க்கவே இல்லை, அப்படியே கீழே குமிச்சிக்கிறா. அர்ஜுன் வந்துட்டு ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் வந்துட்டு சொல்லு அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒயன் அது சரி நீ சாப்பாடு ஊட்டிட்டு வா, நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். நீங்கள் வந்துட்டு சரின்னு சொல்லி சாப்பாடெலாம் ஊட்டி விட்றீங்க.
இப்போ அப்படியே அர்ஜுன் கிட்ட போகிறீங்க. இப்போ அர்ஜுன் வயன் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி கம்பெனியில் ஒரு ப்ராப்ளம், அதுக்கு நீயும் நானும் இப்போ போய் ஆகணும்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏய் என்ன சொல்கிற, நான் முன்ன விட்டுட்டுல வரல, நான் முன்னுக்கிட்ட இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இல்லைடி அது சின்ன மீட்டிங் தான், டக்குன்னு முடிச்சுட்டு டக்குன்னு வந்துடலாம், சரியாவா, அதான் பாய்ஸ் இருக்காங்களா அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே இருந்துட்டு அப்படியே பாய்ஸை வந்துட்டு வர்றாங்க. நீங்கள் வந்துட்டு பாய்ஸை பார்க்குறீங்க. பாய்ஸ் வந்துட்டு சரி நாங்கள் பார்த்துக்குறோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எங்கள் தங்கச்சியை நான் பார்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எப்போ அவகிட்ட சொல்லலான்ட்டு இருக்கீங்க நீங்கள் அண்ணனுங்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவங்களா சொல்லலாம் அவள் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டோம், அவளை அப்புறமேல் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஓகே நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு மின்னுக்கிட்டேலாம் சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு எங்கள் பிஸ்னஸ் மீட்டிங்க்கு வந்துடுறீங்க. அங்கே பாய்ஸ் வந்துட்டு அப்படியே மின்னுக்கிட்ட வந்துட்டு பேசுறதுக்கு வராங்க. பட் மின்னு வந்துட்டு எதுவுமே பேசலை, அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு அவள் பட்டுக்கு உள்ளே போயிடுறான். உள்ளே போயிட்டு அப்படியே டோர் வந்து நாக் பண்ணிடுறான். பாய்ஸ் வந்துட்டு சரி விட, அது அவளுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஸ்ட்ரேஞ்சர் தான்றா, அதனால தான் இப்படி பிஹேவ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ஹோபி சொல்கிறாங்க. ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், அதனால தான் இப்படி பண்ணுறா, நம்ம அண்ணன் தெரிஞ்சாலும் போதும் அவ்வளோதான், ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு விடவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது அப்படியே பாய்ஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு அங்கே வீட்டில் இது பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. ஜிம்மின் வந்துட்டு எல்லாமே டேப்லெட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அது இல்லாமல் பார்த்துட்ருக்காங்க. இப்போ மின் வந்துட்டு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறா. பாய்ஸ் அப்படியே பார்க்குறாங்க. என்ன ஏதோ ஹெல்ப் வேணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா இருந்துட்டு வந்து கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, அது அப்படியே பக்கத்தால் வராங்க. இப்போ அப்படியே வந்துட்டு அவள் தள்ளி போயிடுறா. அவளாக எதுவுமே பேசலை, அப்படியே வந்துட்டு மேலே போகிறாள். இங்கே பாய்ஸ் வந்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இல்லைடா அவள் டச் பண்ண போனேன், அவள் டக்குன்னு கையெடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ சுகா வந்துட்டு கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போது அப்படியே ஒரு 5 நிமிட்ஸ் இந்த மாதிரி ஆகுதுடா. இப்போவா அப்படியே உங்களுக்கு கால் வருது. நீங்களா என்ன கால் அப்படிங்கிற மாதிரி அட்டன் பண்ணுறீங்க. வயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் சொல்லுடா சொல்லு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறீங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணது வேறு யாரும் இல்லை, நம்ம தான் கால் பண்ணியிருப்பாங்க. நீங்களா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. மின் இருக்கால அவ அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஸ்ட்ரக் ஆகிறேன். என்ன மின்னுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா எழுந்திருக்கீங்க. இப்போ போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் அங்கே தான் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் தான் என்னடா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். இங்கே கொஞ்சம் சீக்கிரம் வாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நீங்களும் வந்துட்டு எதுவுமே யோசிக்கலாம், அப்படியே விட்டுட்டு போடுறீங்க. இப்போ அப்படியே அர்ஜுன் வந்துட்டு பார்க்குறான். என்னாச்சு அப்படிங்கிற சொல்லிட்டு மின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு இப்போ அர்ஜுன் வந்துட்டு அவங்க அப்பாவை பார்க்குறான். அவங்க அப்பா நீயும் போட நான் வேணால் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அர்ஜுன் வந்துட்டு போகிறாங்க. இப்போ வயனும் அர்ஜுனும் வந்துட்டு சேர்ந்து தான் வந்துட்டுருக்காங்க. இங்கேயே நீங்கள் வீட்டுக்கு அடிச்சு பிடிச்சி அப்படியே ஓடி வரீங்க. மின் எங்கடா வி ஆரம் ஜிமின் அப்படிங்கிற சொல்லிட்டு நீங்களாம் கத்திட்டுருக்கீங்க. பட் எதுவுமே கேட்கல. இப்போ அப்படியே ஒரு மாடி மேலே வந்துட்டு அப்படியே ஒரு சத்தம் கேட்குது. நீங்களா அந்த சைடை அப்படியே ஓடி போகிறீங்க. இப்போ வந்துட்டு அப்படியே நீங்கள் மேலே அப்படியே ஓடி போயிட்டுருக்கீங்க. அர்ஜுன் வந்துட்டு உங்கள் பின்னாடியே தான் வந்துட்டுருக்கான். இப்போ வந்துட்டு என்ன பண்ணுற மின் ப்ளீஸ் கீழே வா, இப்படிலாம் பண்ணாத, வந்துடு கீழே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கேயா ஜிகே வந்துட்டு அப்படி கதறிட்டுருக்காங்க. இங்கேயா சுகா வந்துட்டு மின் என்ன பண்ணுற அங்கே நிற்காத, இங்கே வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் முன்ன எதுவுமே கேட்கல. அப்படியே உங்கள் வீட்டோட பேக் சைடு இருக்குமில்ல, அந்த பிளேஸ்க்கு பின்னாடி இருக்க டெரஸ், அந்த டெரஸில் அந்த அவங்க வீடு ஆப்போசிட் இதில் வச்சு அவள் வந்து நின்றுட்டுருக்கா. அவ்வளோ வராதிங்க பக்கத்தில் வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ இவ்வளோ ஸ்ட்ரக் ஆகுறான். நீங்களா அப்படியே டக்குனு போய் அங்கே நிற்கிறீங்க. முன்னா அப்படியே உங்களை பார்க்குறா. நீங்களும் வந்துட்டு முன்ன பார்க்குறீங்க. வயன் எனக்கு பிடிக்கலடி, எனக்கு இங்கே வாழ்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கல வயன், எனக்கு பிடிக்கல வயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுகுறான். உங்களுக்கு அவ்வளோ ஹார்ட் பிரேக்காக இருக்குது. நீங்களும் வந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்படி நின்றுட்டுருக்கிற இதை பார்த்துட்டு இங்கே அர்ஜுன் மின் இங்கே பாரு மின், கீழே வந்துடு ப்ளீஸ்ரா கீழே வர, என்ன பண்ணுறாங்க, நிற்காத இங்கே வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அர்ஜுன் என்னால் முடியல அர்ஜுன், எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு அர்ஜுன், என்னால் அதை முடியல அர்ஜுன் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது அர்ஜுன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பாய்ஸ் அங்கே கீழே தான் நின்றுருக்காங்க. அவங்களா வயன் என்னடி எதுவும் பேச மாட்டேங்க, பேசுடி பாரு அங்கே டேங்க் இருக்கிற பக்கத்தில் அங்கே நின்றுருக்காடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க.
இப்போ பக்கத்தில் போனவர் குதிச்சிட்றான்னு சொல்கிறாடி, என்னால் முடியல ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. அப்படியே நம்ம ஜின்னு வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களா எதுவுமே பேசல, நீங்கள் பாட்டுக்கு அப்படியே சைடில் போகிறீங்க. போய் அப்படியே மின்னு அந்த சைடில் நின்றுருக்காங்க, நீங்கள் இந்த சைடில் நின்றுட்டு மின் குதிக்கணும் அவ்வளோதானே, சரி நீ அங்கேருந்து குதி, நான் இங்கேருந்து குதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அப்படியே மேலே போய் அந்த காற்று பாட்டுக்கு அப்படியே விசு விசுன்னு அடிக்கிறது. நீங்களாம் அங்கே நின்றுருக்கீங்க. ஒயின் ஒயின் என்னடி அங்கே அங்கே நிற்கிறது ஒயின், கீழே கீழே இருங்க, கீழே விழுந்துட போகிற ஒயின், இறங்கு ஒயின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீங்களாம் வந்துட்டு நீ தானே இறங்க மாட்டேங்கிறா, உனக்கு பிடிக்கல தானே, அப்புறம் எனக்கும் வாழ்றது பிடிக்கலடி, ஏதோ நீ உயிரோடு இருக்கேன்னு சொல்லிட்டு தாண்டி நான் இருந்துட்டு சந்தோஷத்தில் இருந்தேன். உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை எப்படி காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியுமா. ஆனால் நீ இருந்துட்டு என்ன மீன் பண்ணுற, எங்கள் எல்லாத்தையும் விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டீல. எனக்கு புரியுதுடி, எனக்கு புரியுது, உன்னால் மறக்க முடியல. ஆனால் தயவு செஞ்சு எங்களுக்காக மறக்க முயற்சி பண்ணு மீன், இந்த மாதிரி பண்ணாத மீன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மீன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களே இங்கே அழுதுட்டு இருக்கீங்க. வயன் உனக்கு சொல்ல புரியல மீன், என்னால் நைட்டு தூங்க முடியல, கண்ணு மூடலன்னா எனக்கு அது அதான் ஞாபகம் வருது, என்னால் முடியல, எனக்கு வாழ பிடிக்கும், நான் செத்து தான் போகணும் அப்படிங்கிற சொல்லிட்டு இப்போ அப்படியே மின்னு வந்துட்டு அப்படியே கீழே உழுக போகிறான். இப்போ டக்குன்னு அப்படியே நம்ம ஆரம் வந்துட்டு அப்படியே கிராப் பண்ணி பிடிச்சிட்றாரு. பிடிச்சிட்டு அப்படியே இந்த சைடை போட்டு இழுத்து விட்டுறாரு. நீங்களும் வந்துட்டு அப்படியே கீழே இறங்குறீங்க. உங்களை வந்துட்டு அப்படியே இந்த சைடு வந்துட்டு ஹோபி வந்துட்டு இறக்கி விட்டுருப்பாரு. இப்போ நீங்கள் அப்படியே ஓடி போகிறீங்க, ஹோபியை எல்லாத்தையுமே தள்ளி விட்டு மின்னுக்கிட்ட. இங்கே அப்படியே ஆரம் வந்துட்டு அப்படியே தொட்டு தூக்கியிருப்பார். அதுக்கு மின்னு வந்துட்டு விடு, என்ன விட்டு இப்படி விட அசிங்கமாக விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ கத்திட்டு இருக்கா. அப்படியே ஆரம் வந்துட்டு அப்படியே கீழே விட்டு அப்படியே கையெல்லாம் எடுத்துடுறாங்க. அவ்வளோ அப்படி கீழே நீல் டவுன் பண்ணிவிட்டு அவளோட நீல்ஸ் எல்லாம் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அழுதுட்டு கிடக்கிறா. நீங்களா அப்படியே பாய்ஸ் எல்லாம் விளக்கி விட்டு அப்படியே போகிறீங்க. மீன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றீங்க. மீன் வந்துட்டு ஒயின் தொட வேண்டான்னு சொல்லுவேன், என்னால் முடியல ஒயின், என்னால் முடியல, எனக்கு பயமாக இருக்கு ஒயன் அப்படிங்கிற மாதிரி அழுகுறா. நீங்களும் எதுவும் பேசல, அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவர் வந்துட்டு அப்படியே ஷிவரில் இருக்கா. அவளோட பாடி அப்படி ஷிவர் ஆகுது, அது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. நீங்களும் வந்துட்டு அதை நல்லா ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அவனால் முடியல, சுத்தமானமே முடியல. அவள் அப்படி பர்ஸ்ட் அவுட் ஆகி உங்ககிட்ட அழுதுட்டுருக்கா. ஒயன் என்னாலும் முடியல, போயிடும் ஒயன், என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மயக்கம் மட்டும் விழுந்துடுறா. இப்போது அப்படியே ஜிமின்னு வந்துட்டு அவளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க. இப்போது மயக்கம் போட்டோன்னே அப்படியே இருந்துட்டு ஜங்கோக்கு தான் இருந்துட்டு அப்படியே கேரி பண்ணிவிட்டு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. கூப்பிட்டு வந்து அப்படியே சோஃபாவில் அந்த பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. பெட்டில் படுத்து வச்சோன்னே ஜிமின் தான் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு. இப்போ வெளியே எல்லாருமே பயந்துட்டுருக்கீங்க. உங்களுக்காக முடியல, எதுவுமே மறக்க முடியல, நான் எழுதி சொல்லிட்டு, ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு அவளை டேக் கேர் பண்ணியிருப்பீங்கடா. அவள் வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு பேஷண்ட் மாதிரி தான் நடந்திருப்பா. அவள் இவ்வளோ கஷ்டத்தை உள்ளே வச்சுட்ருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல. நீங்களாம் அவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு அப்படியே பல்ஸ்லாம் செக் பண்ணுறாங்க, என்ன எச்சாக இது வந்துருச்சா, எல்லாம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ அப்படி முன்ன பார்த்துட்டு அவருக்கு அப்படியே டிஎஸ் பாட்டுக்கு ஃபார்ம் ஆகுது. பட் அதை எல்லாத்தையும் வெயிட் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு வெளியே வராரு. நீங்கள் வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை கொஞ்சம் ஷாக்கில் தான் மயக்கம் மட்டும் விழுந்தா, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கம் டவுன் ஆகுறீங்க. இப்போ வந்துட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க, இல்லை அவள் மனசார இன்னும் அதே மென்டல் ஹெல்த் இஷ்யூவில் தான் இருக்கா. அவளை ஃபிசிக்கலாக கூட நம்ம சரி பண்ணிட முடியும், பட் மென்டலாக என்னென்ன முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஒயின் வந்துட்டு பார்க்குறாங்க. சரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஒயின் வந்துட்டு உள்ளே போகிறாங்க. அப்படியே மின்ன வந்துட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருப்பார். அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கும் அந்த ஃபேஸை பார்க்கும்போது. ஒயினால் சுத்தமாக முடியல. அப்புறம் அப்படியே நீங்கள் வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே முன்னையவே பார்த்துட்ருக்கீங்க.
பாட்டுக்கு அப்படியே ஓடுது. இந்த பக்கமாக பாய்ஸ் எல்லாமே வெளியே வெயிட் பண்ணியிருப்பாங்க. இங்கே அர்ஜுன் வந்துட்டு அப்படி எழுதிட்டு இருந்திருப்பார். பட் அவர் வந்துட்டு வைப்பெல்லாம் பண்ணிவிட்டு இப்போது வெயிட் பண்ணிட்டு இப்போது அப்படியே லைட்டாக வந்துட்டு அவளோட மயக்கத்துலேருந்து அப்படியே எழுந்திருக்கிறா. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க. பார்த்துட்டு அவளோட ஹேண்டை அப்படியே ஹோல்ட் பண்ணுறீங்க. அப்படியே உங்களை பார்க்குறா. அவள் கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் பாட்டுக்கு ஃபாலோ ஆகிட்டுருக்குது. நீங்களும் அந்த டியர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே வெயிட் பண்ணி விடுறீங்க. அவளோட ஹேண்டை பிடிச்சிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. ப்ளீஸ் மீன், தயவு செஞ்சு இந்த மாதிரி மட்டும் மறுபடியும் பண்ணிடாத மீன். ஏன்னா எனக்கு உயிர் வாழவே பிடிக்காது. சரியா? நானும் அப்படியே உங்கள் கூடயே வந்துடுவேன். ப்ளீஸ் மீன், தயவு செஞ்சு பண்ணாத மீன். எனக்கு புரியுது மீன். உனக்கு இப்படி நடந்தது என்னால் காப்பாற்ற முடியல மீன். என்னை மன்னிச்சிரு. அந்த இடத்துல பேசாமல் நான் அப்படின்னு அவரை வந்துட்டு அப்படியே நீங்கள் வந்து சொல்ல வரீங்க. அப்படியே அப்படியே உங்களோட அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறா. இப்படி பேசுறது எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் என்னால் முடியல. எனக்கு ரொம்ப ரொம்ப அசிங்கமாக ஃபீல் ஆகுது தெரியுமா? எனக்கு உடம்புலாம் அப்படியே அருவருப்பாக இருக்குது. நான் தான் அசிங்கப்பட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கா. பட் நீங்களா இப்படி பேசாத ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஐஸ் அப்படியே தண்ணி எல்லாத்தையுமே தொடச்சி விட்றாங்க. அவ்வளோ வந்துட்டு அப்படியே உங்கள்கிட்ட பேசுகிறேன். எனக்கு என்னால் மறக்க முடியல. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எனக்கு என்னோட எல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா அவ்வளோ ஹக் பண்ணுறீங்க. பரமன் எனக்கு புரியுது. நடந்துச்சு. என்னால் பண்ண முடியும். உன்னை என்னால் மனசார மாற்ற முடியலடி மீன். இங்கே பாரு உனக்கு ஒன்று தெரியுமா? இப்போ உன்னை கஷ்டப்படுத்தினாங்களா, அவனுக்கு யாருமே விளையாடல தெரியுமா? எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே நீங்கள் வந்துட்டு அப்படியே சொல்லும்போது அப்படியே வந்துட்டு உங்களை அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறா. நீங்கள் வந்துட்டு மீன் உனக்கு தெரியுமா, அவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க. இப்போ யாருமே ஒருத்தவங்க கூட உயிரோடல தெரியுமா? மீன் உனக்கு நீ எப்போது கண்ணு முழிப்ப, இந்த மாதிரி நீ அப்படி அருவருப்படுவ, அசிங்கப்படுவேன்னு சொல்லிட்டு தான் நான் இருந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே கொண்டுட்டேன் தெரியுமா? ஒருத்தவங்களும் கூட உயிரோடு இல்லை. என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் நாங்கள் எல்லாத்தையுமே நான் கொண்டுட்டேன் மீன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே கையை பிடிச்சிட்டு அழுகுறீங்க. மீன் இருந்துட்டு என்னடி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆமாம் மீன், நான் மாஃபியாவாயி அவங்க எல்லாருமே அவங்க தப்புக்கு தண்டனை வாங்கணும் தானே இன்னும் இந்த நிலைமையில் அவங்க தானே படுத்தினாங்க. அதனாலதான் மீன் கொண்டுட்டோம் மீன். நீங்கள் பாரு, நீ எதையும் நினச்சா அசிங்கமாக ஃபீல் பண்ண வேண்டாம் சரியா? இதெல்லாம் எத்த நாயகம் ஏதோ அந்த மாதிரி கெட்ட நாள் வந்துருச்சுன்னா அந்த கெட்ட நாளாக நினச்சிட்டு விட்டுறேன். நீ எப்படி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் கொண்டு இருக்குவேன் மீன் சரியா? அவனுக்கு பண்ண கெட்ட விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே அவனுக்கு தண்டனை கிடச்சிச்சு மீன். ப்ளீஸ் மீன், இப்படிலாம் திரும்பி பண்ணாத மீன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். என்னால் முடியல வயன். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக அசிங்கமாக இருக்குது தெரியுமா? ஏன் வயன் எனக்கு இப்படிலாம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ அழுதுட்டுருக்கா. நீங்கள் வந்துட்டு அப்படியே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹக் பண்ணிவிட்டு இங்கே பாரு, ஒன்றுமில்ல சரியா? நீ இப்படிலாம் பண்ணாத மீன். எங்களுக்கு நீ உன்னை விட்டு யார் மீன் இருக்கா சொல்லு. அர்ஜுனை பற்றி யோசிச்சு பார்த்தியா? அர்ஜுன் எவ்வளோ ஃபீல் பண்ணுவான்னு தெரியுமா? ஏன் மீன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அப்படி சொல்லிகிட்ருக்கீங்க. பட் மீன் வந்துட்டு என்னால் அர்ஜுனை ஃபேஸ் பண்ணவே முடியல. எனக்கு அருவருப்பாக இருக்குது. என்ன நினச்சி எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுகிறா. இப்போ நீங்கள் வந்துட்டு இங்கே பாரு இப்படிலாம் பேசாத ப்ளீஸ் இங்கே பாரு இப்படிலாம் பேசாத சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஐஸ் இருந்துட்டு டேஸ்ட்லேருந்து தொடச்சி விட்ருக்கீங்க. இப்போ அப்படியே ஃபுட்டெல்லாம் கொண்டுட்டு அப்படியே அர்ஜுன் வந்துட்டு உள்ளே வராங்க. நீங்களா அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா வந்துட்டு அர்ஜுனை பார்த்தோன்னே அப்படியே கீழே தலைக்கு குறைஞ்சிக்கிறா. இப்போ அவங்களுக்கு முன்னாடி அப்படியே பாய்ஸ் வந்துட்டு வராங்க. இப்போ வந்துட்டு அர்ஜுன் வந்துட்டு அப்படியே அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு
மீன் இங்கே பாரு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். நீங்களாம் அப்படியே பார்க்குறீங்க அர்ஜுனை, அப்படியே முன்ன பார்க்குறீங்க. நீங்களாம் லைட்டாக எழுந்திரிச்சு போய் பசங்க பக்கத்தில் அழுதுட்டுறீங்க. அர்ஜுன் வந்துட்டு இங்கே பாரு மீன் கட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ வந்து மின் எதுவுமே சொல்ல அப்படியே கீழே குஞ்சிட்டுருக்கா. ஐயோ செல்லம் இங்கே பாரு நீ சாப்பிட்லேன்னு வச்சுக்குவேன், அப்புறம் அவ்வளோதான் நான் சாப்பிட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பட் மின்னுக்கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. இங்கே பாரு மீன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சீக்கை தொட்டு அவ்வளோ அழகாக அவ்வளோ ஜென்டிலாக அவளோட ஃபேஸ் வந்துட்டு கப் பண்ணுறான். இங்கே பாரு மீன் சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் தான் சரியா, ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. நீ கோமாவில் இருந்திருக்க, இப்போ கோமாலேருந்து வெளியே வந்துட்ட, அவ்வளோதான் ஓகேவா, வேறு எதுவுமே இல்லை. புரிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அர்ஜுன் வந்துட்டு கேட்குறான். அவனோட அவ்வளோ ஸ்வீட்டான அவ்வளோ ஹம்பிளான அவ்வளோ வாமான இது வந்து மின்னு கேட்டோன்னே அவளுக்கு ஐஸ்லேருந்து அப்படி டியர்ஸ் வந்து ஃபாலோ ஆகுது. அர்ஜுன் வந்துட்டு அது ஃபுல்லாக வைப் பண்ணிவிட்டு இங்கே பாரு நான் உன்னை லவ் பண்ணேன் சரியா, உன்னோட கேரக்டர் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணே தவிர உன் உடம்பு இல்லை நான் இது உடம்பு லவ் பண்ணி நீ நினச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறான். அப்படியே மின் வந்துட்டு இல்லைங்கிற மாதிரி அப்படியே ஹெட்டை வந்து நோட் பண்ணுறான். அப்புறம் என்ன மின் நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா, இப்படிலாம் பண்ணாத மின், எனக்கு உன்னை விட்டு யார் இருக்கா சொல்லு, நீ போகணுமா சொல்லு, நீயும் நானும் சேர்ந்தே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படியே மின் வந்துட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போ வந்துட்டு அர்ஜுன் வந்துட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. இப்போ மின் வந்துட்டு அர்ஜுன் எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல அர்ஜுன், என்னெல்லாம் எனக்கு பிடிக்கல, எனக்கு அசிங்கமாக ஃபீல் ஆகுது, என்னால் முடியல தெரியுமா அப்படிங்கிற சொல்லிட்டு மின் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா. அர்ஜுன் வந்துட்டு அப்படியே பேட் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ மின் வந்துட்டு அப்படியே ஹக்கு விளக்கிட்டு எனக்கு அவ்வளோ அசிங்கமாக என்னால் முடியல மின், எனக்கு தெரியுமா என்னையும் என்னென்ன பண்ணாங்க தெரியுமா, இப்போ ஒயின் சொல்கிறேன் அவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு, ஆனால் உனக்கு தெரியுமா அந்த சீனியர் அந்த லில்லி சீனியர் எல்லாமே வீடியோவில் எடுத்து வச்சாங்க. என்னால் முடியல அர்ஜுன், எனக்கு அசிங்கமாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போவா நீங்களும் வந்துட்டு அப்படியே ஹக் பண்ணிடுறீங்க. இங்கே பாரு வீடியோ எதுவுமே இல்லை தெரியுமா, எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணியாச்சு, நம்ம எல்லாமே இது பண்ணியாச்சு. இங்கே பாரு யாருக்கும் எதுவுமே தெரியாது சரியா, இது உன் மேலே தப்பு இல்லை நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணாதே ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. முன்ன ஆனால் அழுதுகிட்டே இருக்கா. இங்கே பாரு அழுகக்கூடாதுன்னு சொல்லி நீங்களும் அப்படியே டியர்ஸ் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவள் பாட்டுக்கு கண்டினியூஸாக அழுதுட்டுருக்கா. இங்கே பாரு அழுதுனா அப்புறம் உனக்கு சர்ப்ரைஸ் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே அவள் வந்துட்டு லைட்டாக உங்களை பார்க்குறா. நீங்கள் வந்துட்டு நான் உங்களோட அண்ணனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. அவ்வளோ வந்துட்டு வயன் என்ன சொல்கிறேன், எங்கள் அண்ணனை கண்டுபிடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறீங்க. அப்படியே வயன் வந்துட்டு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ மின் வந்து வயன் எங்கள் அண்ணா என்னை தேடி வந்துட்டாங்க தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் உன்னை தேடி உனக்காக வந்தாங்க தெரியுமா, நம்ம சவுத் கொரியாவில். அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு நம்மளோட எல்லாத்தையுமே அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அவங்க உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே மின் வந்துட்டு உங்களையோ பார்த்துட்ருக்கா. நீங்களா அந்த ரைட் சைடு பாருன்னு சொல்லிட்டு அப்படியே கையை காட்டுறீங்க. மின் வந்துட்டு அப்படியே அந்த ரைட் சைடு பார்க்குறா. அப்படியே 7 பேர் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அவங்கள அப்படியே குட்டி வயசில் பார்த்ததுலேருந்து பெருசாக இப்போ பார்க்கறதுக்கு அப்படியே பார்த்துட்டு மின்னா சிரிக்கிறா. அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவளுக்கு கண்ணில் டியர்ஸ் வந்துட்டுருக்குது. ஆனால் இந்த டியர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆனந்தத்துக்கான டியர்ஸ் தாண்டா வந்துட்டுருக்குது. அவ்வளோ அப்படியே வெட்டு இருந்துச்சு போய் அப்படியே ஆரம்பியா அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் அப்படியே ஆரம்பி போட்டு ஹக் பண்ணிக்கிற டைட்டாக. எங்கேயா வந்துட்டு அவ்வளோ ஹக் பண்ணுறாங்க. அப்படியே மற்ற பாய்ஸ் அப்படியே குரூப்பாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்களாம் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அழகாக வார்மாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது இன்னும் அவங்க எல்லாமே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ மின்னுட்டு அண்ணா வந்துட்டீங்களா, என்னை கண்டுபிடிச்சி வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுகிறா. இப்போ அவங்களும் வந்துட்டு ஆமாம் மீன் உனக்காக தான் வந்து தெரியுமா, என்னால் மிஸ் பண்ண முடியாதுல மீன், ஆனால் நீ இன்னைக்கு என்ன பண்ணியிருக்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படி கேட்குறாங்க. அப்படியே மின்னா அப்படியே அழுகிறா. அவ்வளோ பாட்டுக்கு அப்படியே அழுதுட்டுருக்கா. இப்போ ஆனால் ஆரம்பிச்சுட்டு அப்படியே அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. டேவும் வந்துட்டு அப்படியே முதுகு டேப் பண்ணி கொடுக்குறாங்க. ஹோபியும் வந்துட்டு அப்படியே
முதுகு வந்து டேப் பண்ணுறாரு. இன்னும் அப்படியே 10-15 நிமிஷம் ஆகுது அந்த ஹக்லேயே தான் இருந்துகிட்ருக்கா. இப்போ அப்படியே அவங்களோட பாசம் இதெல்லாம் அப்படியே காட்டுறாங்கன்னா இப்போது அப்படியே ஒரு 2 months லேட்டர் அவ்வளோ பெரிய ஒரு வெட்டிங் இது வந்து நடந்துகிட்ருக்குது. வேறு யாருக்கும் இல்லை, நம்ம மின்னுக்கும் அப்படியே அர்ஜுனுக்கும் தான். இப்போ அவ்வளோ சந்தோஷம் உங்கள் ஃபேஸில் தெரியுது. பாய்ஸோட ஃபேஸில் அவ்வளோ சந்தோஷம் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பார்ட்டியாட்ட வச்சுருக்காங்க. அந்த பார்ட்டியில் வந்துட்டு ஃபுல்லாக பெரிய இது வேண்டாம், லைட்டிங் எல்லாமே செட்டப்லாம் பண்ணி வச்சுட்டு அவ்வளோ பெருசாக நடந்துகிட்ருக்குது அங்கே பார்ட்டியெல்லாம். இப்போ நீங்கள் வந்துட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ 6 மணிக்கு அப்படி உங்களை பிடிக்கிறாரு. நீங்களா இன்னும் 6 மணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. என்னடி இன்றைக்கி இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். கையெடு, இன்றைக்கி மாஃபியா ஒர்க் இருக்குது, நீ போய் எண்ணி பார்க்கலாம். போடி. ஐயோ இவளுக்கு தான் பிஏவாக இருந்தோம், சும்மா எப்போ பார்த்தாலும் வேலை சொல்லிகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே அஜிமி வந்துட்டு அப்படியே ஒரு பொண்ணு கூட வந்துட்டு நின்று ஃப்ளர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க அங்கே. இப்போ அப்படியே இருந்துட்டு ஜிமீன் இன்றைக்கி நீ சத்தேன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது. எதுக்கு நான் சத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ டேக்கே பார்த்துக்கலாம். ஒன்றும் இல்லை அங்கே பாரு அப்படின்னு சொன்னோன்னா ஜிமின் அங்கே பார்க்குறாங்க. உங்களை பார்த்தோன்னா ஒன்றுக்கு காலில் நடுக்க ஆரம்பிச்சிச்சு. போங்கடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் மட்டும் உங்களை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்களா பேபி வாடா இருக்குதுடா, எப்போது வருவீங்களா, அங்கேயே பார்த்துட்டிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா போகிறீங்க. இருந்துட்டு சிரிச்சிட்ருக்காங்க. இங்கே ஜின்னு வந்துட்டு அப்படியே இந்த ஃபுட் நல்லாக்கா இந்த ஃபுட் நல்லாக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு அழகாக வந்து ஊட்டி விட்டு கேட்டுட்ருக்காரு. நீங்களா இது நல்லாக்கு இது நல்லா இது ஓகே இது ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ அப்படியே ஹோபி சைடு பார்த்தோம்னா ஹோபி வந்துட்டு அப்படியே மின்னு கூட தான் நின்றுட்டுருக்காங்க. மின்ன வந்துட்டு ஸோ வயன் என்னம்மா இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம்மா வயன் செம்ம அழகாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி இங்கே இருந்துட்டு அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணது ஹோபியாக இருக்கும். அப்படியே மின்னு வந்து திரும்பி பார்க்குற ஹோபியா சும்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போயிடுறாங்க. ஐயோ இந்த அண்ணனில் வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம சிவா சைடு பார்த்தோம்னா சிவாவா அழகாக அங்கே எதுவுமே பண்ணல, அவர் படுக்க அழகாக போய் சேரில் உட்காந்துட்டு அப்படியே கை கட்டிட்டு முன்னவே அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க. நீங்களா போய் சுகா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுங்க. சுகா வந்துட்டு என்னடி ஒயன் அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கா. என்னடி ஒயன் எல்லாம் என்ன பண்ணுறாரு, இன்றைக்கி ஷிப்பிங் இருக்குதுல்ல, அது வந்து நாளைக்கு நான் அப்போஸ் பண்ணிட்டேன், தேவையில்லாத வேறு எதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்படியே அவன் வந்துட்டு சரி சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போவா அப்படியே நீங்கள் வந்துட்டு ஸ்டேஜுக்கு போக போகிறீங்க. அப்படியே கீழே லைட்டாக ஸ்கிப் ஆகுது, நீங்களும் விழுக போகிறீங்க. அப்படியே உங்களோட ஹேண்ட்ஸ் வந்து பிடிக்குது. வேறு யார் மேலே நம்ம ஜெக்கி தான். நீங்கள் விட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. விட்டால் கீழே விழுந்துருடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி என்னை நிறுத்தி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. அப்படியே அவர் வந்துட்டு நிறுத்தி வைக்கிறான். நீங்கள் வந்துட்டு ஐயோ இவனுக்கு வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு மேலே போயிடுறீங்க. இப்போ அப்படியே மின்னுக்கிட்ட வந்து உனக்கு எதுவும் சாப்பிட்றியா டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. மின்னுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் நான் உங்ககிட்ட ஒன்று தான் சொன்னேன், நான் உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ ஏன் எங்கள் அண்ணனுங்களை யாரோ ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ எங்கள் 7 அண்ணனுங்களையும் அப்படியே மயக்க போட்டு வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படின்னு வந்துட்டு கேட்குறா. நீங்களா அப்படியே ப்ளஷ் ஆகிடுச்சு, அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, உங்கள் அண்ணனுங்க தேவையில்லாமல் எம்மளை சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்போனா உனக்கு எங்கள் அண்ணன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ஓகே எனக்கு வேறு வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே போயிடுறீங்க. இப்போ அப்படியே நடு ஹாலில் போயிட்டுருக்கீங்க. அந்த நடு பார்ட்டி இதுக்கு வந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ சடனாக அப்படியே நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்துடுறீங்க. பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கத்திட்டு ஜின்னு வந்துட்டு வராங்க. உங்களோட பேர் கேட்டோடனே அப்படியே மற்ற பாய்ஸ் எல்லாமே வந்துடுறாங்க. மின்னு வந்துட்டு வந்துடுறா, அர்ஜுன் வந்துடுறான். அவங்க அப்பா வந்துட்டு ஒயன்மா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கழுத்து டேப் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அப்படியே ஜிம்மின் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி க்ரௌடாக நிற்காதீங்க தள்ளிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒயினை தூக்கிட்டு ரூமுக்கு வந்துட்டு போகிறாங்க. ரூமுக்கு போயிட்டு அப்படியே படுக்க வச்சுட்டுருக்காங்க. வச்சோன்னே அப்படியே என்னாச்சு ஒயனுக்கு தண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தண்ணி வந்துட்டு அப்படியே கொடுக்குறாங்க. தொளிச்சு பார்க்குறாங்க. பட் எந்த ஒரு இதுவும் இல்லை. எனக்கு பயமாக இருக்குது, ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் டாக்டர் தானே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா வந்துட்டு செக் பண்ணுறாங்க. பல்ஸை அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே அவருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாரு. மறுபடியும் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கு அவ்வளோ ப்ரைட்டான ஸ்மைல் வருது. அப்படியே அவங்க வயசு திரும்பி பார்க்குறாங்க. இப்போ முன்ன வந்துட்டு அண்ணா என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே அர்ஜுன்கிட்ட என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க.
அவங்க அப்பா வந்துட்டு என் பொண்ணுக்கு ஒன்றுமே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ அப்படியே ஜிம்மி வந்துட்டு அது ஒன்றும் இல்லை மாமா, அவங்க பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாய்ஸ்லாம் செம்ம ஜாலியாகிடுச்சு, அவங்களும் அவ்வளோ குதிச்சிட்ருக்காங்க. பட் இங்கே பார்த்தோம்னா நம்ம வின்னு பார்த்தோம்னா ஆள் வாய் தந்து பார்க்குறேன், என்னென்னா ப்ரெக்னெண்ட்டாக பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. இந்த பக்கம் அர்ஜுன் வந்துட்டு ஏய் என்ன சொல்கிறா ப்ரெக்னெண்ட், எதுக்கு ப்ரெக்னெண்ட் அப்படின்னு எதுக்கு ப்ரெக்னெண்ட்னா அதுக்கு தான் ப்ரெக்னென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை அப்படியே துரத்து பார்க்குறாரு. ஜிம்மி வந்துட்டு அப்படியே ஓடுறாங்க. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் அப்படியே கண்ணை முழிக்கிறீங்க. எங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தலையை பிடிச்சிட்டு உட்காடுறீங்க. இப்போ அப்படியே முன்ன வந்துட்டு உங்களுக்கு ஜூஸ் போட்டுருப்பா. நீங்களே எழுந்திரிச்சோன்னே வைன் எந்திரிச்சிட்டியா, இந்த ஜூஸ் குடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா எந்திரிச்சிட்டியா ஜூஸ் குடியா, என்னடி சொல்கிறேன், எனக்கு தலை வேறு ரொம்ப சுற்றுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்குங்க. அவளா எல்லாமே நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். என்ன நல்லது, எனக்கு வயிறு வலிக்குது உனக்கு நல்லதா அப்படிங்கிற மாதிரி கேட்டு நீங்களா சரி நான் வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ஜூஸ் டம்ளர் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வரீங்க. இங்கே மின்னு வந்துட்டு அப்படியே வர்றாங்க. இப்போ பாய்ஸ் வந்துட்டு வைன் எதுக்கு எந்திரிச்சா, என்னை கூப்பிட்டு தான் நான் வந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ டக்குன்னு எதுவுமே பேசாமல் ஆரம்பம் வந்து இப்படி கேட்டுருப்பாங்கடா, எதுவும் பேசாமல் இப்போ வந்துட்டு வந்துட்டு அப்படியே உங்களை கேரி பண்ணிடுறாங்க. நீங்களா என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறீங்க. உங்கள் கையிலேருந்து ஜூஸாக அப்படியே வந்து சுகா வாங்கிடுறாரு. இந்த ஜூஸ் குடிக்க சரி இது அப்புறமே குடிக்கிட்டோம் அப்படிங்கிற சொல்லிட்டு மின்னிக்கிட்டு ஒருத்தராங்க. முன்ன வந்துட்டு பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது எனக்கு போட்ட ஜூஸ்லாம் உங்களுக்கு என்ன, நீங்கள் போய் போட்டு குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவங்களாம் எதுவுமே கேட்கல. வைன் உனக்கு எங்கே போகணும்னு சொல்லி நான் உனக்கு தூக்கிட்டு போகிறேன், பாத்ரூம்க்குனாலும் தூக்கிட்டு போவே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இது கேட்குறீங்க. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக தூக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே பார்த்து முறைக்கிறீங்க அவனை. இப்போ அப்படியே பாய்ஸ் எல்லாமே உட்காந்துறாங்க. நீங்களா என்னடாச்சு எதுக்கட இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. வைன் கத்தி பேசாத, அப்புறம் பாப்பாவை வந்துட்டு ஒன்று மாதிரியே வந்துருச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது யார் சொன்னதுன்னு பார்த்தோம்னா நம்ம ஹோபி தாண்டா. நீங்களா என்ன சொல்கிற, பாப்பா என்ன மாதிரி எதுக்கு பேசணும், பாப்பாலாம் என்ன மாதிரி பேசணுன்ட்டு அவசியம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நீங்களா லூஸ் தரமாக கேட்டிருக்கீங்க. அவங்களா உன் வயிற்றில் இருக்கிற பாப்பாவை சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா கேட்குறீங்க. வயிற்றில் இருக்கிற பாப்பாவை நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஷோ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா என்ன ப்ரெக்னெண்ட்டாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அர்ஜுன் பார்க்குறீங்க. அர்ஜுனா என்னடி பண்ணி வச்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தலையில் கை வச்சுருக்காரு. உங்கள் அப்பா வந்துட்டு ஷோ எங்கே போய் இது பண்ணுறதுன்ட்டு உட்காந்துருக்காங்க. இங்கேயா மின்னு மட்டும்தான் ஹாப்பியாக இருக்கா, அப்போ பாய்ஸ் அப்போ நீங்களாம் ஷாக்கில் இருக்கீங்க. இன்னும் ப்ரெக்னெண்ட் நான் தான் மேரேஜ் பண்ணிக்கல, நான் எப்படி ப்ரெக்னென்ட் அப்படின்னு மேரேஜ் பண்ணிட்டாவா ப்ரெக்னென்ட் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டீசிங்காக வந்து ஜேகே கேட்குறாங்க. நீங்களாம் ஜேகே பார்த்து மறைக்கிங்க. அப்படி நோய்களாம் எல்லாமே உங்களால்டா உங்களெல்லாம் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறீங்க. இப்போ மின்னு வைன் என்ன அப்படியே போகிற, அவங்கள மேரேஜ் பண்ணிக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறேன். அவன் மின்னு வந்துட்டு சொல்கிறேன். நீங்களா மேரேஜ் இவனுக்குலாம் சுத்தமாக எனக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா அப்படியே மேலே கோச்சிக்கிட்டு போகிறீங்க. ஐயோ ப்ரெக்னென்ட் வேறு பண்ணிட்டானுங்களே, நீ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டேஸ் வந்து அப்படியே மந்த்ஸாக பாஸ் ஆகுது. மந்த்ஸ் வந்து அப்படியே இயர்ஸாக பாஸ் ஆகுது. இப்போ நீங்கள் அப்படியே கால் மேலே கால் போட்டு ஒருத்தர் முன்னாடி உட்காந்துட்ருக்கீங்க. அவனா சும்மா ஒரு பொண்ணாக இருந்துட்டு நீ இவ்வளோ இந்த இடத்துக்கு அசால்ட்டாக வந்து கேட்குற, நாங்கள் விட்டு கொடுத்துட்டு போயிடணுமா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களாம் தன்னாவிட்ட கேட்குறேன். நீங்களா ஸோ ஏண்டா தேவையில்லாமல் மறுபடியும் அப்படியே சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு பண்ணி டக்குன்னு போட்டுறீங்க. கேவலம் ஒரு பொண்ணுங்கிற மாதிரி டீச்சிங்காக பார்க்காதீங்கடா, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ இன்னொரு பாட்டி இருந்துட்டு அங்கே தான் உட்காந்துருப்பாங்க. அவனும் நடிக்கிட்டு உட்காந்துட்ருக்கான். விடுங்க மேம், நாங்கள் எதுவும் தெரியாமல் வந்துட்டு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். எப்போ பாரு இப்படியே பார்த்துட்டு இருந்தா, நீங்களே சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து பாட்டி எழுந்துட்டு பார்க்குறீங்க. அவனும் அப்படியே கால் கையெல்லாம் நட்டுங்கிட்டு உட்காந்துட்ருக்கான். குயின் தெரியாமல் வந்துட்டோம். ஏன்னா குயினா இதுக்கு முன்னாடிலாம் என்னமோ வயன் என் காதில் கேட்டுச்சு. இல்லை நாங்கள் தெரியாமல் வந்துட்டோம். இல்லை எங்களுக்கு இந்த டீலிங் எதுவுமே வேண்டாம், நாங்கள் இருந்துட்டு அப்படியே போயிடுறோம். இதுதான் நானும் முதலே சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களே கண்ணை வச்சுட்டு அப்படியே தலையை சொல்லிட்டுறீங்க. இப்போ அப்படியே உங்கள் கையை வந்து ஒருத்தவங்க பிடிக்கிறாங்க. யாருன்னு அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா ஹோபி தான். என்னடி கண்ணை வச்சுட்டு பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்ணை போட்டுங்க. கொஞ்சம் மாசாக இருக்க விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் இருக்கிறதுலாம் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே வந்துட்டு உங்கள் பக்கத்தில் வந்து அப்படி உட்காடுறாங்க. நீங்களா என்னடா ஜேகே அப்படின்னு பார்க்குறீங்க. இந்த பக்கம் ஆரம்பிந்துட்டு அதான் சொல்லிட்டாங்களே, இனி இந்த சரௌண்டிங்கில் எந்த சரௌண்டிங்கில் நீ இது பண்ணாலும் எங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும்,
உள்ளே வரதா இருந்தாலும் எங்கள் பர்மிஷனோட தான் வரணும், புரிஞ்சிச்சு தானே அப்படிங்கிறது சொல்லிட்டு இங்கே ஆரம்பிச்சுட்டு மாட்டிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கமாக ஜின்னு வந்துட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் இன்னொரு சைடில் வந்துட்டு கால் மேல் கால் போட்டு உட்காந்துட்டுருக்காங்க. இப்போ அப்படியே வீந்துட்டு சோ சோ என்னதான் பண்ணுறது இப்போ ஜிம்மின்னு இருந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் சுகா இருந்துட்டு அதானே இங்கே கிங்கு குயின் இருக்கும்போது எங்களை மீறி நீ வரதுக்கு பார்க்குற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்கள அதான் சார் சாரி கேட்டல விட்டுருங்க நாங்கள் போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை கேட்குறான். இப்போ வந்துட்டு இருந்துட்டு சரி இந்த இன்ஃபர்மேஷனை பற்றி எல்லா வேர்ல்டுக்கும் நீங்கள் வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கும். ரஷ்யா என்ன ஜெர்மன் என்ன வேர்ல்ட்லேயே நம்பர் 1 மாஃபியா அப்படிங்கிற மாதிரி அப்படியே இருந்துட்டு நிறுத்துகிறாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு வியை பார்க்குறீங்க. நம்பர் 1 மாஃபியா குயின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. அவள் வந்துட்டு சரி சரின்னு சொல்லிட்டு பவ் பண்ணிட்டு போயிடலாம். நீங்களா ஓ சுகா நீ என்னமோ சொன்ன கிங்கு குயினா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. சுகாவா ஆமாம் கிங்கு குயின் தானடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஒன்லி குயினுக்கு ஸ்லேஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு அப்படியே சொல்கிறீங்க. அவனா உனக்கு வாய் ஓவர் ஆகிடுச்சு, வாடி வீட்டுக்கு வந்து பார்த்துக்குறேன் நீங்கள் மாதிரி சொல்கிறீங்களா போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறீங்க. இப்போ பாய்ஸ் வந்துட்டு அப்படியே உங்கள் கூட காரில் தான் வராங்க. உங்களுக்கு சும்மாவே கரு வைக்க மாட்டுறாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு சும்மா உட்காந்துட்ருக்கீங்க கால் மேலே கால் போட்டு. இப்போ அப்படியே ஜின் இருந்துட்டு உங்கள் தைஸில் கை வைக்கிறாங்க. நீங்களா ஜின் கையெட்டு அப்படிங்கிற சொல்லி தட்டி விடுறீங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா அப்படியே சுகா இருந்துட்டு உன்னைய நான் வீட்டில் வச்சுக்கிறேன் இங்கே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா அப்படியே அவர் சும்மாவே சொல்ல வேண்டும். அவர் வந்துட்டு அப்படியே உங்ககிட்ட க்ளோஸாக இருந்துட்டு அப்படியே எனக்கு ஸ்மெல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களா அப்படியே தள்ளிக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. ஐயோ என்னால் இங்கே உட்காரவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே எழுந்திருக்கீங்க. இப்போ அப்படியே கார் லைட்டாக ஷேக் ஆகுது. நீங்களும் அப்படியே போய் ஆரம்போட வண்டியில் உட்காந்துருங்க. ஆரம்பம் இருந்துட்டு என்ன குயின் என்ன மேலே உட்காரதுக்கு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன குயினா டேய் நீ எதுக்கிட்ட குயின்னு கூப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நீ தானே அப்படி கூப்பிட்டு சொன்னேன், நான் அவனு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஆரம்போட நிற்க வந்து அப்படியே கிராப் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த பக்கமாக ஹோபி இருந்துட்டு ஓ வயன் இந்த டெய்லி இதெல்லாம் முடிச்சிடலாம் ஓகேவா, இனி அவனுங்கெல்லாம் வராத மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் நீ இனிமேல் இது பண்ணும்போது பார்த்து இது பண்ணு. ரொம்ப ஓவராக வந்துட்டு ஹைப் ஆகிட்டுருக்காது சரியா. இப்படிலாம் ஹைப் ஆனேன்னா அப்புறம் வயிற்றுக்குள்ள வர பாப்பாவுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்களா அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க. ஏன்டா எனக்கு கொஞ்சமாச்சும் என்னை வேலை செய்கிறதுக்கு விட்டுறீங்களாடா, நான் மாஃபியா குயின்றா. ஐயோ இப்போ தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் என் குழந்தைகளை பெற்றெடுத்து மறுபடியும் நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்டு பேச்ச போகிற பேச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எட்டு அப்படியே அவ்வளோ வசக்கிறீங்க. அவனை வந்துட்டு கால் தேய்ச்சிட்டு அப்படியே உட்காரான். இந்த பக்கம் உங்களுக்கா முதுகில் என்னமோ மாதிரி ஃபீல் ஆகுது, என்னடா பண்ணுறானுங்க அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறீங்க. அந்த பக்கம் பார்த்தோம்னா இவன் உட்காந்துட்ருக்காரு ஜேகே. வந்துட்டு ஜேகே பார்த்தாச்சோ இவன் இருக்கிற பக்கமாக நான் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு போகிறீங்க. எந்திரிச்சிட்டு அது வேறு பக்கம் போகிறீங்க. பார்த்தோம்னா இப்போ ஜிம்மின்னு இவன் பக்கத்தில் உட்காரலாமா வேண்டாமா, இவன் விட மாட்டானே, ஐயோ நாளையிலேருந்து நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. பாய்ஸாக அப்படியே சிரிக்கிறாங்க. இப்போ அப்படியே உங்களோட கார் வந்து அப்படியே வீட்டில் போய் லேண்ட் ஆகுது. நீங்களா நார்மலாக அப்படியே இருந்துட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரீங்க. இப்போ நீங்கள் உள்ளே வந்தோடனே செல்லப்பட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கத்துறீங்க. அவங்களா அப்படியே 2 குழந்தைங்க அழகாக ஓடி வராங்க. ஒன்று பாய் ஒன்று கேர்ள். அவங்க வந்துட்டு அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடி வராங்க. நீங்களும் அவங்க அப்படியே தூக்கிடுறீங்க. இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 வயசு ஆகுதுடா ஓகே. இப்போ வந்துட்டு நீங்கள் இன்னொரு டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு அவங்க 2 பேர்த்தையும் அப்படியே தூக்க முடியாமல் அப்படியே தூக்கிட்டு இருக்கீங்களா. இப்போ டக்குன்னு ஓடி வந்து ஹோபி இருந்துட்டு ஒரு பையனை வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிவா இருந்துட்டு ஒரு பையனை வாங்கியிருந்தாங்க. என்னடா நான் தான்டா தூக்குறேன் அப்படி வயிற்றுல இருக்கிற பாப்பாக்கு என்னடி ஆகுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்களா ஷோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தலையை வந்துட்டு ஆட்டுறீங்க. ஏண்டி இப்படி தூக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் வயிற்றுல இருக்கிற பாப்பாக்கு என்னடி ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்துட்டு கேட்குறாங்க. நீங்கள் வீயை பார்க்குறீங்க. வந்துட்டு அதான் வயிற்றுல இருக்கிற பாப்பாக்கு என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து நிற்கிறா ஜெயிக்க இருந்துட்டு. நீங்களா ஐயோ இவன்கிட்ட எல்லாம் முடியலப்பா சாமி ஜின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜின் வந்துட்டு சரி வா வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சோஃபாவில் போய் உட்காந்துட்டு ஜின் வந்துட்டு உங்களுக்கு அழகாக கால் வந்துட்டு அப்படியே அவங்க மேலே வச்சு அப்படின்னு கேட்டுருக்காங்க. இங்கே அப்படியே ஆரம்பிச்சுட்டு உங்களை ஷோல்டர்ஸில் வந்து அப்படியே உங்களை வந்து அப்படியே தலையை வந்து ஆர்ம்ஸில் பிடிக்க வச்சிடுறாரு. நீங்களா ஷோ எவ்வளோ டயர்டாக இருக்குது தெரியுமா, முடியல
என்ன வயன் வாழ்க்கை ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்குது போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வயசு நீங்களா மின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ அப்படியே எழுந்திரிச்சு போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. என்னால் முடியலடி உங்கள் அண்ணங்கிட்ட வச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆமாம் ஆமாம் எல்லாம் என்ன பண்ணுறது உங்கள் அண்ணங்கிட்ட என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்களா அவர்கிட்ட பிடிச்சிருக்கீங்க. அவங்ககிட்ட அதான் நான் சொன்னேன் யாரோ ஒருத்தங்க கல்யாணம் பண்ணிக்கொண்டு நீ தான் கேட்காம 7 பத்தியும் கல்யாணம் பண்ணி நான் இங்கே 7 பத்தியும் கல்யாணம் நீங்கள் தாண்டி கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. ஆமாம்மா அப்புறம் நீ அப்படியே ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் இருந்துட்டு கேட்குறா. நீங்களா ஸோ சரி எங்கள் மருமக பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா கேட்குறீங்க. அப்படியே நம்மளோட அர்ஜுன் வந்துட்டு பாப்பா தூக்கிட்டு அப்படியே வரான். நீங்களா ஐயோ செல்லக்குட்டி எங்கடா ட்ரிப்புக்கு போனோன்னா என்ன அத்தை மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை தூக்குறீங்க. அவனை வந்துட்டு அத்தை 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 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவனுக்கு 2 வயசு தான் ஆச்சு. இப்படியே உங்களோட ஃபேமிலி வந்துட்டு அவ்வளோ அழகாக அவ்வளோ ஜாலியாக போயிட்டுருக்குதுடா. ஐ திங்க் இதுவே நல்ல ஹாப்பி எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் டியூரேஷன் கம்மியாக தான்டா வரும். அதுவும் இல்லாமல் ஏன் நேற்று போடாமல் இன்றைக்கி போடுறீங்க அக்கான்னு நீங்கள் கேட்கலாம். நேற்று நான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா 11 மணி ஆகிடுச்சுடா. தூக்கம் பாட்டுக்கு சொக்குது எனக்கு. அப்படியே முக்கால்வாசி வரைக்கும் தான் ரெக்கார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தூங்கி 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 வலிஞ்சிட்டேன் தெரியுமா. அந்த எது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன்னா அந்த ஒருத்தவங்க சுட்டு தள்ளுவாங்கல்ல ஒயின் வந்துட்டு அது அந்த டீலர் வந்துருப்பாங்களா அவங்கள அது வரைக்கும் தான் இது பண்ண. அதுக்கப்புறம் தூங்கி அப்படியே விழுந்தேன்னா ஐயோ முடியாதுப்பா இதுக்கு மேலே சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனுக்கு எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்து தூங்கிட்டேன். சாரி. அதனால இன்றைக்கி நேரத்துலேயே அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் இன்றைக்கி இப்படி தப்பு பண்ணதுனால ஒரே ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு வீடியோ வரும். அது என்ன வீடியோன்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணிட்டுருங்க. ஓகே டார்மிஸ் bye bye love you da. I am also going to miss this FF very much பிகாஸ் இது வந்து எனக்கு அப்படி தோணிகிட்டே இருந்தது. இது வந்து போடலாமா வேண்டாமாங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். 3 ஷார்ட்டோடு முடிக்க வேண்டியதை அப்படியே இழுத்து கொண்டு வந்து மினி சீரீஸாகவே ஆக்குனதுக்கு முழுக்க ரீசன் நீங்கள் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் வந்துட்டு இந்த எஃப்எஃப்க்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்க. சப்போர்ட் கொடுத்த எல்லா செல்லக்குட்டிஸ்க்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இன்னொன்று நான் சொல்லிக்கிறதுக்கு விரும்புகிறேன். இந்த எஃப்எஃப் வந்து இந்த மாதிரி இந்த கான்செப்டில் தான் இருக்குது. ஓகேங்களா. இது வந்து நேற்று நான் ஒரு கமெண்ட் பார்த்தேன். அந்த கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க என்ன இது இந்த மாதிரிலாம் எஃப்எஃப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மேபி அவங்களுக்கு இதை பற்றி தெரியாமல் இருந்திருக்கலாம். அதனால் நான் வந்துட்டு சொல்கிறேன். இது வந்து OT7 தான். அது BTSோட ஃபேன்ஸ்க்காக உருவாக்கப்பட்டது தான். ஓகே. அதுவும் வந்து இந்த மாதிரி கான்செப்டை விரும்புகிறவங்களுக்காக மட்டும்தான் நாங்கள் இருந்துட்டு இந்த எஃப்எஃப் வந்துட்டு இப்படி கொண்டு வந்திருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள், பிடிக்கலன்னா வேண்டாம் பார்க்க வேண்டாம். ஓகே ஓகே டார்மிஸ் பை பை லவ் யூ தேங்க்யூடா.